ஐஎன்எல் நிஷ்சித் பென்ஷன் ப்ரோ பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ட்ரூலி ஒரு கேரண்டி ரிட்டையர்மெண்ட் இன்கம் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த பாலிசியால் ப்ரொவைட் பண்ண முடியுமா, இல்லை இதுவுமே ஜஸ்ட் அனதர் பென்ஷன் பிளான் வித் லிமிட்டட் லாங் டேர்ம் வேல்யூவா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic-investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங், இண்டிவிஜுவல் டிஃபர்ட் ஆன்விட்டி சிங்கிள் ப்ரீமியம் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேரண்டீட் லைஃப் லாங் இன்கம் கொடுக்குறாங்க த்ரூ சிங்கிள் லைஃப் ஆர் ஜாயிண்ட் லைஃப் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் வித் ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட். அண்ட் உங்கள் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் உங்களுடைய ப்ரிவேலிங் ஆன்விட்டி ரேட்டை நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு ப்ரிடிக்டபிள் ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீமை என்ஷோர் பண்ணுறதுக்கு இதில் மல்டிபிள் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் ஒரு பே அவுட் ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேரண்டீட் ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் ஃபார் அப் டு 10 or 15 இயர்ஸ்மே அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் எப்போ உங்கள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்றதுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லிக்விடிட்டிக்குமே ஆக்சஸ் இருக்குது இந்த இவெண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆர் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஆன்விட்டி ஆப்ஷனில் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட் தான் இதில் தேவைப்படுறதுனால ஒரு சிம்பிள் அண்ட் ஹேசல் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனாக இது அமையுது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். இதில் வர ஆன்விட்டி இன்கம்ன்றது ஃபுல்லி டாக்ஸபிள் அஸ் பர் த ப்ரிவேலிங் இன்கம் டேக்ஸ் லாஸ். அண்ட் லோன் ஃபெசிலிட்டின்றது செலக்டட் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃபிக்ஸட் ஆன்விட்டி பே அவுட்ஸ்ன்றது இன்ஃப்ளேஷனோட இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அதோட பர்ச்சேசிங் பவர் ஓவர் டைம் டிக்ளைன் ஆகிட்டு உங்களோட ரைசிங் லிவிங் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு லெஸ் எஃபெக்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 55-year-old இண்டிவிஜுவல் இதில் ஒன் டைம் ப்ரீமியம் ஆஃப் 50 lakhs கட்டி இந்த பாலிசி வாங்குறாங்க. அதில் அவர் சூஸ் பண்ணுற பிளான் ஆப்ஷன் 2, அதாவது சிங்கிள் லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பிளஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் டிஃபர்மெண்ட் பீரியட் 5 years வரைக்கும் இருக்கும். ஸோ அவருக்கு டிஃபர்மெண்ட் பீரியட் கம்ப்ளீட் ஆனோடனே இதில் அவருக்கு கேரண்டீட் லைஃப் டைம் ஆன்விட்டி ஆஃப் 4.60 lakhs per annum கிடைக்குது. இந்த ஆன்விட்டன் ஒரு ஏஜ் ஆஃப் 85 வரைக்கும் சர்வைவ் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஆனுவல் ஆன்விட்டின்றது அந்த த்ரூ அவுட் த பீரியட் அப்போ கண்டினியூ ஆகும். அண்ட் அப்பான் டெத் அந்த 50 lakhs பர்ச்சேஸ் ப்ரைஸ் நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த கேஷ் ஃப்ளோ படி இதோட ஐஆர்ஆர் வந்து பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 6.22% வருது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரிட்டர்ன் ரிலேட்டிவ்லி மாடஸ்டாக தான் இருக்குது. ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் விட கூட இதை விட கம்பேரபிளாவோ இல்லை ஹையர் ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம் வித் சிக்னிஃபிகன்ட்லி கிரேட்டர் லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸும் நீங்கள் ஆன்விட்டி பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது லார்ஜ்லி இன்ஆக்சசிபிளாக தான் இருக்குது. ஒரு இன்வெஸ்டரோட எபிலிட்டி டு மீட் அன்ஃபோர்சின் ஃபினான்ஷியல் நீட்ஸை லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் ரிட்டர்ன் பொட்டன்ஷியலாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே இந்த பாலிசி ஃபால் ஷார்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் இப்போ ஜென்ரலாக ரிட்டையர்மெண்ட் பாலிசி எடுத்துக்கிட்டிங்கனாலே ரெண்டு டிஸ்டிங் ஸ்டேஜஸை வந்து ஆப்ரேட் பண்ணும். ஒன்று அக்யூமுலேஷன் ஃபேஸ், இது டிஃபர்மெண்ட் பீரியடை கவர் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை தான் ஆன்விட்டி இன்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு கேரண்டீட் லைஃப் டைம் இன்கம் இருந்தாலுமே ரிலேட்டிவ்லி மாடஸ்டான ரிட்டர்ன்ஸும் லிமிட்டட் லிக்விடிட்டி தான் இருக்குது. ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா அது பொட்டன்ஷியலி ஒரு லார்ஜர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சுப்பீரியர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸுமே நம்மளுக்கு ஆஃபர் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்து சிமிலர் பேராமீட்டர்ஸே நம்ம எடுத்துக்கலாம், சேம் அசம்ஷன்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ ஐஎன்எல் பாலிசியில் இருக்கிற டெத் பெனிஃபிட்ன்றது டிஃபர்மெண்ட் பீரியட்ல இருக்கட்டும் இல்லை ஆன்விட்டி ஃபேஸில் இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இஸ் லிமிட்டட் டு தி ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ அதனால இங்கேயுமே ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம ஒரு எந்த விதமான அடிஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் வேல்யூ எடுத்துக்கல. ஸோ அக்கார்டிங்லி என்டையர் ப்ரீமியமே ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு லாங் டேர்ம் ஹாரிசான் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் டெப்ட் ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹையர் ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிறவர்னா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் கோலை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எண்ட் ஆஃப் 5-year இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் உங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ரீ டாக்ஸ் கார்பஸ் ஆஃப் 88.11 lakhs அக்யூமுலேட் பண்ணுது.
கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 83.50 லேக்ஸ் வருது. இதுக்கு நீங்கள் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேப்லர் காலமில் நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த போஸ்ட் டேக்ஸ் கார்பஸை நீங்கள் சப்சீக்வெண்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது 7% per annum ஏர்ன் பண்ணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபிளி ஆனுவல் விட்ராவல் ஆஃப் 4.60 லேக்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் பிளானோட ஆன்விட்டி இன்கமாக மேட்ச் பண்ணுற மாதிரி. Same time remaining corpus வந்து continue to grow and also by the age of 85 it is projected to reach 1.66 crore. So இந்த cash flows படி பார்த்தீங்கன்னா உங்க ஸ்ட்ராட்டஜியில் IRR effectively 7.95% வரைக்கும் வருது. இது வந்து நீங்க INL பாலிசியோட 6.22% IRR விட significantly higher அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஹையர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்றதுக்கு பியாண்டா பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கிரேட்டர் ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. அப்போ இதோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? INL நிஷ்சித் பென்ஷன் ப்ரோ பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு டிஃபர்ட் ஆன்விட்டி ப்ராடக்ட். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போவுமே ரெகுலர் இன்கம் ப்ரொவைட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இந்த பிளான்ல ஒரு 2 ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒன்று அக்யூமுலேஷன், அதுதான் டிஃபர்மெண்ட். இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன், ஆன்விட்டி ஃபேஸ். இதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் ரொம்பவே மாடஸ்டாக தான் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இது ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் ஆப்ஜெக்டிவை சப்போர்ட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டாகவும் இல்லை. இதோட பிரைமரி ட்ராபேக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லிக்விடிட்டி தான். ஏன்னா த்ரூ அவுட் த பாலிசி டைம் நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்றது லார்ஜ்லி லாக்டுன்னா இருக்கு. ஸோ என்னதான் ஒரு கேரண்டீட் ஆன்விட்டி நமக்கு இன்கம் சர்டினிட்டி கொடுத்தாலுமே இட் கம்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் ரெடியூஸ் ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கம்பேரிட்டிவ்லி லோவர் ரிட்டர்ன்ஸ். அண்ட் கான்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிட்டையரியாக நீங்கள் ஒரு கேபிட்டல் ஆக்சசிபிலிட்டி அதே நேரத்தில் ஹையர் வெல்த் கிரியேஷனுமே நீங்கள் சீக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபிள் சாய்ஸாக இருக்காது. ஏன்னா இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஒரு மோர் எஃபெக்டிவ் ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஈக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்ல மற்ற அசட் கிளாஸஸ் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலோட அலைன் ஆகியிருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவில் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில் பண்ணி அதுலேருந்து உங்கள் கார்பஸ் அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒரு டிசைரபிள் அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த போர்ஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குன்னு ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணிட்டு ரிமைனிங் கார்பஸை க்ரோத் ஓரியன்ட் அசட்ஸ் லைக் ஈக்விட்டிஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷனை கம்பேட் பண்ண முடியும். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியலும் இருக்குது. அதே நேரத்தில் கிரேட்டர் லிக்விடிட்டி அண்ட் ஒரு மோஸ்ட் சஸ்டெயினபிள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.